இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி, அப்பா அம்மையனும் ஒரே நாள சந்திச்சா அது ஜிங்கியா? என்ன இவர்கள் முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, பெரும் பெரும் முதலாளிகளின் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற தரகர்கள். குறுக்கு விட்டு ஓடக்கூடாது தம்பி, நான் லட்சிய வெறி கொண்டு பாயிற புலி அடிபடி செத்து போயிட்டு நான் பொறுப்பாக்க முடியாது. மூச்சை நிறுத்தியவன் மட்டும் இறந்து போனவன் அல்ல, முயற்சியை நிறுத்தியவனும் இறந்து போனவன் தான். துறையோடி போன புற்றாக இருக்கிற சாதி மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பாரு. சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதாண்டா இங்க இருக்கிற அரசியல் கோட்பாடு. இதான் இங்க இருக்கிற கோட்பாடு. சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள். மக்கள் முடிவெடுத்தான் தமிழ்நாட்டை ஆட்சிப்பது நாம் தமிழர் கட்சி. தமிழ் மீள வேண்டும், தமிழ் மீள வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கும். உனக்கு பிடித்த நடிகரின் முதல் படம், பிடித்த நடிகரின் படம் வரும்போது முதல் காட்சி பார்ப்பதான் ஒரு லட்சியம்னா திரையரங்கு வாசலே தீக்குளிச்சு செத்துப்போ. அப்படி ஒரு லட்சியம் உனக்கு தேவை கிடையாது. என் கூட படம் எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை படையை கட்டுவதில் காட்டுங்க, நம்ம வென்று. இருக்கிறவன் தூர இருந்து என் பேச்ச கேட்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு. இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா படுத்துருக்கான் பாருங்க. இவன் கொள்கைக்காக வரானா நம்ம சொல்றதுக்காக வரானாங்க தெரியும். பெரிய பாடம். எதற்கு மிஸ் 10 வருஷம் ஆட்சி ஆண்டமா, முறையற்ற நிர்வாகமா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா, வளங்களை சுரண்டி கொடுத்து பெருத்தமா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும், திட்டணும்? வந்துட்டானா அவன் வென்றுட்டான், நம்மளை கொண்டுட்டான், அது அவனுக்கு தெரியுது. தொலை